ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோல பொருத்தமான நிறுத்த குறியீடுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை பார்க்க போறோம். எப்பவுமே செல்லக்குட்டீஸ் எந்த லாங்குவேஜ் நீங்க படிச்சாலுமே அதுல ஒரு அழகு இருக்கு, நளினம் இருக்கு. மொழி எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம், பேசுறோம்? மொழி உங்களுடைய கருத்துக்களை மற்றவங்களுக்கு சொல்லணும். இப்ப நான் பாடத்தை கவனி அப்படின்னு நான் சொல்றேன், ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஓ, மேம் பாடம் நடத்த போகிறாங்க, அதை நம்ம முழு மனசோட கவனிக்கணும். இதோட அர்த்தம் சின்னதாக நான் சொல்லிட்டேன், பாடத்தை கவனிங்க அப்படின்னு 2 வாரத்தில் சொல்லிட்டேன். ஆனால் அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே கடகடன்னு சொல்லிட்டே போயிருந்தா உங்களுக்கு புரியுமா? புரியவே புரியாது. அதை நிறுத்தி நிதானமா ஏற்ற இறக்கத்தோட ஒரு அழகா சொல்லும் பொழுது உங்க மனசுல ஈஸியா பதியும். அதுக்கு நிறுத்த குறியீடுகள் ரொம்பவே பயன்படும். அதை பார்க்கலாமா? இப்ப பாருங்க, என் உடல் 7 நிறங்களால் ஆனது. முடிஞ்சு போச்சு. இங்க ஒரு புல் ஸ்டாப். என்ன சொல்லுது? என் உடல் 7 நிறங்களால் ஆனது. முடிஞ்சிருச்சு. அது என்னென்ன நிறங்கள்? ஊதா, கமா. ஓகேவா? இங்க புக்ல இருக்காது, நான் போட்டு வச்சிருக்கேன். ஊதா, கருநீலம், கமா நீலம், கமா பச்சை, கமா மஞ்சள், கமா இளம் சிவப்பு, கமா சிவப்பு. கடைசியா இருக்கிறதுக்கு நம்ம கமா போடக்கூடாது. இது எல்லாமே 7 நிறங்களை வரிசைப்படுத்தி எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு நிறத்துக்கு நடுவுலையும் நம்ம என்ன பண்ணணும்? கமா போடணும். ஓகேவா? என்ற வரிசையில் நிறங்கள் அமைந்திருக்கும். ஓகேவா? அப்ப இது புல் ஸ்டாப் கிடையாது, கமா. ஏன்னா அதுக்கு அடுத்து உடனே இன்னொரு பேராகிராஃப் வருது. எனது பெயரில் முன்பகுதி என் இருப்பிடம், பின்பகுதி என் வடிவம், என் பெயரை கண்டுபிடித்து விட்டாயா? இங்க புல் ஸ்டாப். ஓகேவா? என் ஃபர்ஸ்ட் இதுனா சொல்லிது அமைந்திருக்கும் சொல்லிட்டு உடனே வாக்கியத்தை தொடருது. அப்ப கமா போட்டுட்டு எனது பெயரின் முன்பகுதி என் இருப்பிடம். என்னது? வான். வான்னா நம்மளுக்கு தெரியும், வானம். பின்பகுதி என் வடிவம், வானவில். அப்படி வில்லு மாதிரி இருக்கும், வில்லு வளைஞ்சு இருக்கும், அந்த வில்லு மாதிரி இருக்கும், வானவில். என் பெயரை கண்டுபிடித்து விட்டாயா? கண்டுபிடிச்சிட்டோம். இங்க கேள்வி, கேள்விக்குறி, கொஸ்டின் மார்க். ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் செல்லக்குட்டீஸ்? கொஸ்டின் மார்க். அப்ப என் பெயரை கண்டுபிடித்து விட்டாயா அப்படின்னு சொன்னோன்னு நாம கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? வானவில். சொல்லுங்க செல்லக்குட்டீஸ், வானவில். ஓகேவா? இந்த மாதிரி பகுதியெல்லாம் நீங்க நல்லா படிக்கும் பொழுது என்ன ஆகும்? உங்களுக்கு அது நல்லா மனசுல பதியும். ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோல பொருத்தமான சொற்களால் நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக, சொத்தையாக, பல்வலி, பல் துலக்க இப்படின்னு சொல்லிட்டு 4 வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. மருத்துவரும் விமலாவும் உரையாடல் பகுதி மாதிரி. இப்போ நம்ம கேள்வி ஒருத்தவங்க கேட்கறது, பதில் ஒருத்தவங்க சொல்றதுன்னா அது பேர் என்னன்னு சொல்லுவோம்? ஆங்கிலத்துல கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல என்ன சொல்லுவோம்? உரையாடல். இப்ப இவங்க 2 பேரும், அதாவது மருத்துவரும் விமலாவும் என்ன உரையாடுறாங்கன்னு பார்க்கலாமா? விமலா, உன் உடம்புக்கு என்ன? விமலா சொல்றா, எனக்கு பல்வலி ஐயா. மருத்துவர், எங்கே வாயத்திர, பல்லெல்லாம் சொத்தையாக இருக்கிறதே. என்னவா இருக்கான்? பல்லெல்லாம் சொத்தையா இருக்கான். விமலா, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஐயா? மருத்துவர், இனிப்புகளை அதிகமாக சாப்பிடக்கூடாது. தினமும் 2 முறை காலையிலும் இரவிலும் பல் துலக்க வேண்டும். அப்பொழுதுதான் பற்கள் உறுதியாக இருக்கும். ஓகேவா செல்லக்குட்டீஸ்? ஃபர்ஸ்ட் பாருங்க, மருத்துவர் என்ன பண்றாரு? விமலா கிட்ட கேட்கிறாரு, உன் உடம்புக்கு என்னமான்னு கேட்கிறாரு. விமலா ஒன்னு என்ன சொல்றா? பல்வலி. நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு பாகத்திலயும் சில பாதிப்புகள் ஏற்படும் பொழுது அதற்குரிய மருத்துவர்கிட்ட நம்ம போறோம். அதே மாதிரிதான் விமலாக்கு பல்வலி வந்துச்சுன்ட்டு யார்கிட்ட போறா? பல்வலி டாக்டர் கிட்ட போயிருக்கா. அப்ப அவளோட பற்கள் எல்லாம் எப்படியா இருக்கா? அப்படியே சொத்தையா இருக்கா. சொத்தைன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அப்படி பூச்சி அரிச்சா மாதிரி இருக்கும், ஒரே வலி எடுக்கும் இல்லையா? அதனால மருத்துவர் என்ன சொல்றாரு? பல்லெல்லாம் சொத்தையாதுன்னா அதிகமா சாக்லேட்ஸ், இனிப்புகள்லாம் சாப்பிடக்கூடாது. டெய்லி என்ன பண்ணணும்? டெய்லி என்ன பண்ணணுமா? பல்ல நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கணும். காலையிலயும் நைட்லயும் என்ன பண்ணணும்? நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் பற்கள் எப்படி இருக்குமா?
உறுதியா இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஓகேவா? விமலா, நீங்கள் சொன்னதை நான் பின்பற்றுகிறேன் ஐயா அப்படின்னு சொல்றா. எவ்வளவு நல்ல பொண்ணுல. யாராச்சும் நம்மளுக்கு பெரியவங்க அறிவுரை சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் செல்ல குட்டீஸ்? அதுபடி நடக்கணும். அதுதான் வந்து முதல் விதி. யாரு நம்மளோட பெரியவங்க நல்ல அறிவுரைகள்லாம் சொன்னாங்களா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி கேட்டு நடந்துக்கணும். ஓகேவா? தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோல கதையை நிறைவு செய்க இந்த பகுதியை வந்து பார்க்கலாம். இது வந்து மொழியை ஆள்வோம் என்ற பகுதியில் இருக்கு. இங்க பாருங்க. ஒரு நாள் அந்த நாட்டின் அரசர் குதிரையின் மேல் வலம் வந்து கொண்டிருந்தார். வயதான மனிதர் ஒருவர் தம்முடைய தள்ளாத வயதிலும் சாலையின் ஓரங்களில் குழிகளை தோண்டி விதைகளையும் செடிகளையும் நட்டு தண்ணீர் ஊற்றுவதை பார்த்தார். அரசர் அந்த வயதானவர் செய்யும் செயல்களை தொடர்ந்து பார்வையிட்டு வந்தார். ஒரு நாள் அப்படின்னு கதையை முடிச்சிருக்காங்க. இந்த மீதி கதை என்னவா இருக்கோ அப்படின்றத இப்ப பார்க்கலாமா? இங்க பாருங்க, மேம் எழுதி வச்சிருக்கேன். மரங்களுக்கு தண்ணீர் ஊற்ற நீர் கிடைக்காததால் தான் குடிக்க கொண்டு வந்த சிறிது தண்ணீரை தான் குடிக்காமல் மரத்திற்கு ஊற்றி மயங்கி கீழே விழுந்து விடுகின்றார். அரசர் உடனே குதிரையை விட்டு இறங்கி வேகமாக ஓடுகிறார். அவரை தூக்கி தண்ணீர் கொடுக்கின்றார். ஆனால் முதியவர், எனக்கு தண்ணீர் வேண்டாம், இந்த மரத்திற்கு ஊற்றுங்கள். நான் இறந்தால் யாருக்கும் பாதிப்பு இல்லை, ஆனால் மரம் செத்தால் இந்த ஊருக்கே பாதிப்பு, அதனை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி இறந்து விடுகிறார். அரசர் அந்த மரங்களை வளர்க்க தொடங்கினார். நாடே மரங்கள் பெருகி வளம் மிக்க காடானது. சில குட்டீஸ், எவ்வளோ அருமையான கதை இல்லையா? இதை வந்து நான் ஃபர்ஸ்ட்லேருந்து இங்கே காமிக்கிறேன் பாருங்க. உங்கள் மேம் வந்து ஹோம்ஒர்க்காக கொடுத்தாங்கன்னா நீங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணி அவங்களுக்கு அமுச்சு வைக்கலாம். கண்டிப்பாக அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மரம் தான் வந்து ஒரு நாட்டோட வளத்துக்கே வந்து ரொம்ப ரொம்ப ஆதாரம். அது மட்டும் இல்லாமல் மரங்கள் வந்து நிழல் கொடுக்கும், கனி கொடுக்கும், நிறைய பறவைகளுக்கு வந்து இருக்க வாய்ப்பு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மழை பொழிவதற்கு மரங்கள் தான் வந்து முக்கிய காரணமாக இருக்கு இல்லையா சில குட்டீஸ்? இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நீங்களும் வீட்டுக்கு வந்து ஒரு மரம் வச்சு வளருங்க. வாழ்க்கையில பல சாதனைகளை படைங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் விளம்பரத்தை படித்து புரிந்து கொண்டு விடையளிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக கவனமாக வந்து கவனிங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இது என்ன விளம்பரம் நல்லா தெரியுதுங்களா? இல்லை உங்கள் புக்கு இருந்துச்சுன்னா பக்கம் எண் 63 இந்த பக்கத்தில் வந்து இந்த பேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக பாருங்கள். இது என்னது? கரெக்ட். இது வந்து ஒரு சர்க்கேஸ், அந்த நிகழ்ச்சிக்கான விளம்பரம் தான் இது. காணவாரீர் கலிக்கவாரீர், நாள்தோறும் ஜம்போ சர்க்கஸ். நேரம் காலை 6 மணி முதல். இடம் நேரு விளையாட்டு அரங்கம், விழுப்புரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சாரி, காலையில், இது மாலை 6 மணி. ஏன்னா தெளிவாக தெரியல, உங்கள் புக்கில் மேபி நல்லா தெரியலாம். ஓகேவா? இதுதான் வந்து விளம்பரம். கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பேசும் கிளி, தீ வளையத்திற்குள் பாயும் புலி, பார் விளையாட்டில் பறக்கும் தேவதைகள், கூண்டுக்குள் உருண்டோடும் குள்ளா மனிதர், வெள்ளை புறாக்களின் எல்லையில்லா ஆட்டம், கோமாளி குள்ளர்களின் கும்மாள விளையாட்டு, குதிரை ஏறும் கொஞ்சும் மழலைகள், வாருங்கள் வண்ண ஒளியில் காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல? நம்மளுக்கும் வந்து சர்க்கேஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து இந்த சர்க்கேஸை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிட்டு இருப்பீங்க, அந்த சர்க்கேஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு. சரி, ஓகே சில குட்டீஸ், இப்போ கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கான நம்ம விடையை வந்து சொல்லலாம். சர்க்கேஸ் நடைபெறும் இடம் எது? எங்கே நடைபெறுது? இங்கே போட்டிருக்காங்க. இடம் நேரு விளையாட்டரங்கம், விழுப்புரம். இங்கே விழுப்புரம் மட்டும் எழுதியிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்னவும் சேர்த்து எழுதிக்கணும், நேரு விளையாட்டரங்கம் அப்படின்னு எழுதிக்கணும். விளையாடுபவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரில் விளையாடுறாங்க? பார் விளையாட்டில் பறக்கும் தேவதைகள். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட், ரெண்டாவது கொஸ்டினுக்கு. குதிரை ஏறுபவர்கள் யார்? குதிரை ஏறும் கொஞ்சும் மழலைகள். குதிரை ஏறுபவர்கள் கொஞ்சும் மழலைகள். சர்க்கஸ் எத்தனை நாட்கள் நடைபெறுகிறது? நாள்தோறும் நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க. வாரத்துல எல்லா நாளுமே வந்து நடைபெறுது. சர்க்கஸின் பெயர் என்ன? ஜம்போ சர்க்கஸ். ஓகேவா? என்ன சர்க்கஸோட பேர் என்ன? இங்கே கொடுத்துருக்காங்க, ஜம்போ சர்க்கஸ்.
ஓகே செல்லக்குட்டீஸ், இந்த கேள்வி பதில்கள் வந்து உங்களுக்கு அழகாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கிளாஸ் ஒர்க்கில் நீங்கள் ஒரு வாட்டி எழுதி பழகுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் தடித்த சொல் விடையாக வருமாறு வினா அமைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தடித்த சொல்னா என்னது? என் நண்பனின் பெயர் வந்து பிளாக்ல கொடுத்துருக்காங்க, கருப்பு நிறத்தில் கொடுத்துருக்காங்க. தேன் அமுதன் என்றதை வந்து ரெட் கலர்ல, அதாவது சிகப்பு நிறத்துல கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க தடித்தன்றது வந்து இந்த தேன் அமுதன், கதை, மாலையில், மட்டைப்பந்து, அன்பாக, இதெல்லாம் தான் வந்து தடித்தது. ஏன்னா கலர் வந்து மாறி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப நீங்க வந்து இந்த தடித்த சொற்கள் வந்து விடையா வரணும். அப்படி கேள்வியை வந்து அமைக்க சொல்றாங்க. எப்படி நம்ம பதில் சொல்றது வந்து ஒரு சிறப்பான பயிற்சியோ, அதே மாதிரி பதில கேள்வியா மாத்துறதோ வந்து ஒரு தனித்திறமையான பயிற்சி தான். ஓகேவா செல்லக்குட்டீஸ்? அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். என் நண்பனின் பெயர் தேன் அமுதன். உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன கேட்டா நீங்க என் நண்பனோட பெயர் தேன் அமுதன் சொல்லுவீங்க? உன் நண்பனின் பெயர் என்ன அப்படின்னு நான் கேட்டாதான் நீங்க என்ன சொல்லுவீங்கம்மா? என் நண்பனின் பெயர் தேன் அமுதன். அடுத்து பாருங்க, பாட்டி எனக்கு கதை கூறுவார். இது விடை. அப்ப பாட்டி உன்னிடம் என்ன கூறுவார்? பாட்டி எனக்கு கதை கூறுவார், இல்ல என்னிடம் கதை கூறுவார். தினமும் மாலையில் விளையாடுவேன். தினமும் மாலையில் என்ன செய்வாய் அப்படின்னு கேட்டாதான் நீங்க என்ன சொல்லுவீங்க? தினமும் மாலையில் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு மட்டைப்பந்து விளையாட மிகவும் பிடிக்கும். மட்டைப்பந்துனா என்னதுமா? கிரிக்கெட். அப்ப உனக்கு என்ன விளையாட பிடிக்கும்? கொஸ்டின் மார்க் போடணும். ஏன்னா அவங்க வந்து வினா அமைக்க தானே கேட்டிருக்காங்க. அப்ப கொஸ்டின் மார்க் போடணும். உனக்கு என்ன விளையாட பிடிக்கும்? எனக்கு மட்டைப்பந்து விளையாட மிகவும் பிடிக்கும். அடுத்து பாருங்க, உயிர்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்வேன். உயிர்களிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்வாய்? உயிர்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்வேன். இந்த ரெட் கலர்ல, அதாவது சிவப்பு நிறத்தில் இருக்கிறது விடையா வரணும். அப்ப உயிர்களிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்வாய்? உயிர்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்வேன். ஓகே செல்லக்குட்டீஸ், இது வந்து உங்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா வந்து உங்க புக்லயே வந்து பேஜ் நம்பர் எந்த இடத்துல இருக்கு? 64 இருக்கு. நீங்களே வந்து எழுதி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் வரும். அதனால நல்லா வந்து படிச்சுக்கிட்டோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் படித்து பார்க்கலாமா? ஒரு நாள் மாலை முத்துவின் வீட்டிற்கு அவனுடைய நண்பர்களான கென்னடியும் அன்வரும் விளையாட வந்தனர். பிறந்து சில நாட்களே ஆன 4 நாய்க்குட்டிகளை தோட்டத்தில் கண்டனர். நாய்க்குட்டிகளை தங்கள் வீட்டிற்கு கொண்டு செல்ல விரும்பினர். மேம் கூட சேர்ந்து நீங்களும் படிக்கணும். இருவரும் ஆளுக்கு ஒரு நாய்க்குட்டியை தூக்கி கொண்டனர். முத்து அவர்களிடம், நண்பர்களே, பால் குடிக்கும் இந்த குட்டிகளை தாயிடம் இருந்து பிரிக்க வேண்டா. நம்மை நம் பெற்றோரிடம் இருந்து யாராவது பிரித்தால் நாம் எவ்வளவு துன்பப்படுவோம், சிந்தித்து பாருங்கள் என்று கூறினான். நண்பர்கள் அமைதியாக நாய்க்குட்டிகளை கீழே இறக்கிவிட்டனர். நாய்க்குட்டிகள் மகிழ்ச்சியாக தம் தாயோடு விளையாடுவதை நண்பர்கள் மூவரும் பார்த்து மகிழ்ந்தனர். ஓகேவா செல்லக்குட்டீஸ்? ஓரளவுக்கு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது முத்துவோட வீட்டுக்கு யார் யார் போறா? கென்னடியும் அன்வரும் போறாங்க. அங்க வந்து ஒரு தோட்டத்துல வந்து நாய்க்குட்டிய பாக்குறாங்க. பார்த்த உடனே நம்ம எல்லாருக்குமே ஆசை வரும் இல்லையா? அந்த நாய்க்குட்டியை வீட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு. உடனே முத்து என்ன சொல்றான்? அதெல்லாம் பால் குடிக்கிற குட்டி குட்டி நாய்க்குட்டிங்க, அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? தாய்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போகக்கூடாது. அதனால வந்து அந்த நாய்க்குட்டியோ அவங்க அம்மா கிட்டே விட்டுடுங்க. அதே மாதிரி நம்மளும் அந்த அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போனா நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறான். இப்ப நம்ம கேள்விக்கு போலாம். முத்துவின் தோட்டத்தில் எத்தனை நாய்க்குட்டிகள் இருந்தன? 4 நாய்க்குட்டிகள் இருந்தன. நண்பர்கள் இருவரும் முத்துவின் வீட்டிற்கு எதற்காக வந்தனர்? விளையாட வந்தனர். நீங்க வந்து கிளாஸ் ஒர்க்ல நீங்க அப்படியே எடுத்து எழுதலாம். நண்பர்கள் இருவரும் முத்துவின் வீட்டிற்கு விளையாட வந்தனர். கென்னடியும் அன்வரும் என்ன செய்ய விரும்பினர்? நாய்க்குட்டியை எடுத்து செல்ல விரும்பினர். ஓகேவா? நாய்க்குட்டியை பார்த்த உடனே என்ன பண்ணாங்க? நாய்க்குட்டியை அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போக விரும்பினாங்க. நண்பர்களுக்கு முத்துவின் அறிவுரை என்ன? தாயிடம் இருந்து குட்டிகளை பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நண்பர்கள் நாய்க்குட்டிகளை எடுத்து சென்றனரா? இல்லை. ஏன் அப்படின்னு கேக்குறாங்க.
தாயிடம் இருந்து குட்டிகளை பிரிக்க வேண்டாம் என முத்து கூறினான். நாமும் தாயை பிரிந்தால் எப்படி துடிப்போம் என்பதை உணர்த்தினான். ஓகேவா செல்லக்குட்டீஸ், ரொம்ப அழகான ஒரு பத்தியை தான் நம்ம படித்தோம். கேள்வி பதில்களையும் சொல்லி பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.